நகர்ப்புற திமுக ஜெயிக்க நல்லா நினைக்கிறேன். ஜனங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, பஸ் காசுலாம் விடுறாங்க, பஸ்ஸெல்லாம் இலவசமாக போகிறாங்க. நேர்மையாக அரசியல் ஊழல் பண்ணாமல் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். யார் வந்தாலும் ஊழல் பண்ணாமல் நேர்மையாக மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. அது இலவசங்களை தவிர்த்துட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தத்தில் யார் வந்தாலும் நல்லது செய்யணும், ஊழல் பண்ணாமல் நல்லாட்சி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சிறப்பாக இருப்பாங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் வந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும். யார் வந்தாலும் இனிமேல் வர்றவங்க ஊழல் பண்ணாமல் செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. அவ்வளோதான். மொத்தத்தில் ஊழல் பண்ணாமல் யார் செஞ்சாங்கன்னா யார் வேணா வரலாம். யார் வேணா வரட்டுங்க, யார் வேணாலும் நல்லது பண்ணட்டுங்க. இருக்கிறவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, வரவங்களும் நல்லது பண்ணட்டும். யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. யார் வேணா வரட்டுங்க, யார் வந்தால் நம்மளுக்கு இஷ்டம்தான், இவருன்னு சொல்ல முடியாது. யார் வேணா வரட்டும், யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வரட்டுங்க. நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இது எலெக்ஷன் பதனி மேலே இருக்கிற பூனை மாதிரி எப்படி வேணா எகிறோம். யார் காசு கொடுக்காம இருக்காங்களோ அந்த கட்சி ஜெயிக்கிட்டோம். காசு கொடுக்காம இருந்தால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். எல்லாம் காசை தான் வாங்கி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. காசு கொடுக்காம இருக்கணும், அவ்வளோதான். யார் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க வந்தால் ஓகே. யார் வந்தா என்ன, யாரும் இது வரைக்கும் மக்களுக்கு நல்லா செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியலையே. புதுமையாக வரவங்க மட்டும் என்ன பெருசாக செஞ்சுட்டு போகிறாங்க. எலெக்ஷன் நடத்துறதோட கம்முன்னு கவர்னர் ஆட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல. யாருங்க எதுங்க பண்ணாங்க? இப்போ திமுக ஆட்சியில் இவங்க சொன்ன எல்லா வரைக்கும் நிறைவேற்றிட்டாங்களா? இந்த இலவச பஸ் திட்டத்தை தவிர வேற என்ன பெருசாக செஞ்சுட்டாங்க? ஒன்றும் கிடையாது. வாய்ப்பு எப்படியும் அந்த 2 திராவிட கட்சியில ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. ஊரியம் உதிச்சது தான் பொழப்புங்க. சிரிப்பாக சிரிக்குது. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னா எங்கள் பொழப்பெல்லாம் ரொம்ப விடியல் தான் விடிஞ்சு போச்சு. எங்கள் பொழப்ப ரெட்டில் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். டிவிக்கே வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறோம். என்ன பிரச்சனைனா ஒரே ஃபேமிலி திரும்ப ஒருத்தங்களே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? யார் ஒன்று எதிர்பார்க்குறீங்க? விசில் சின்னம் தான். விசில் தான். என்ன காரணம்? மாற்றம் ஒன்று வேணும் கண்டிப்பா. என்னம்மா, ஏன் இப்போ என்ன மாற்றம் இல்லையா? இப்போ 50 வருஷமா இல்லாத மாற்றம் இந்த டைம் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பண்ணிட்டு இருக்க ஆட்சியும் சரியில்லை, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரியில்லை. விசில் தான். விஜய் தாங்கண்ணா. ரொம்ப எங்களுக்கு அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஒரு மாற்றம் வரணும்லண்ணா, அதுக்கோசரம். பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ண்ணா. இப்ப இல்ல, சுத்தமா இல்லைண்ணா. சுத்தமா இல்லைண்ணா. குழந்தைங்களுக்கு தான் எங்களுக்கு மெயின் பாதுகாப்பு. அதனால மெயினா தான் அண்ணா வந்தா மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். எப்படி சொல்றது தெரியல. ஒரு மாற்றம் வந்தா நல்லது. யார் வரணும்னா விஜய் வரணும், நல்லா செய்வாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இல்ல. ஓகே, இவங்க ஓகே, இன்னும் நல்லா பண்ணனா அவர் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஸ்டாலின் வந்தாவே நல்லா இருக்கு. என்ன காரணம்? எல்லாமே நல்லா இருக்கு, கரெக்டாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான். அதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் பெருசாக இம்பாக்ட் ஆகாது. எனக்குமே புதுசாக வரப்போ ஒரு இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். மக்கள் ஆதரவு அதிகம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அதெல்லாம் ஒரு கிரியேட் பண்ணுறது தான். ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அது அவங்க இன்னும் ஃபவுண்டேஷனே வரல. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் வரட்டும், அதுக்கப்புறம்